நீங்கள் யாரையாவது முதல்ல பார்த்தோன்னே உங்களுடைய மனசு அவங்க சம்பந்தமாக ஏதாவது ஒரு முடிவு ஒன்று எடுக்கும்ல. ஷா, இவர் ரொம்ப திறமையானவர் போல, ஷா, இவர் ரொம்ப நல்லவர் போல, இந்த மாதிரியான சில முடிவுகள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் உண்மையாக பார்க்கலங்க. உங்கள் மனசு ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கு. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஹலோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷங்கிட்ட கொஞ்சம் உடைமை இருந்தால், இல்லாட்டி அழகு இருந்தால், நல்லா பேச முடிஞ்சால் நம்ம உடனே அவர் நல்லவர் அப்படிங்கிற தீர்ப்புக்கு வந்துடுவோம். ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இருக்காது. ஒரு ஸ்டூடெண்ட் மேத்ஸில் நல்ல மார்க்ஸ் அடிச்சிட்டானா இருந்தால் உடனே டீச்சர்ஸ் கெஸ் பண்ணிடுவாங்க, ஷா, இவன் நல்ல திறமைசாலி, இவனுக்கு எல்லா பாடமும் இதே மாதிரி முடியும்னு சொல்லி. உண்மையை தேடி பார்த்தா சில நேரங்களில் அவன் மற்ற பாடங்கள் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கலாம். அரசியலில் கூட இவர் நல்லா பேசக்கூடிய ஒருத்தராக இருந்தால் இவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி உடனே முடிவு எடுத்துடுறோம். அதனால தான் பிழையான அரசியல்வாதிகள் மேடையில் இருக்கிறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க, நாட்டில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. ஆட்சிக்கு வந்த பிறகு தான் உண்மை தெரியும். அவங்களுடைய முடிவுகளை வச்சு, அவங்களுடைய செயற்பாடுகளை வச்சு, ஏன் பல ஊழல்களை வச்சு, அதுக்கு பிறகு தான் மக்கள் மனம் நொந்து போவாங்க. ஐயோ, நம்ம பிழையான ஒரு ஆளுக்கு நம்ம வாக்கெல்லாம் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி. இதுவே ஒரு மனுஷன் கொஞ்சம் சரியாக உடுத்திருக்காட்டி கூட நம்ம சொல்லுவோம், இவர் ரொம்ப சோம்பேறியானவர், அலட்சிய போக்குள்ளவர், இவர் எந்த முயற்சியும் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே கெஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்த உடனே அவங்களுடைய தன்மையை வச்சு நம்ம கணிப்பிடுறது தான். உண்மை அப்படி இருக்காது. நம்ம கெஸ் பண்ணுற மாதிரியே அவங்க இருக்க மாட்டாங்க. மனிதர்கள் ஒவ்வொருவரும் பல பரிமாணங்களை உடையவர்கள். ஸோ இந்த ஹெலோ எஃபெக்ட் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம படிச்சுக்க வேண்டியது 2 விஷயம்தான். மற்றவங்கள பார்த்தோன்னே நம்ம உடனடியாக பிள்ளையாக கெஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம மற்ற இடங்களுக்கு அப்பியர் ஆகும் பொழுது நம்மளை பார்த்தோன்னே யாருக்கும் போகிற ஹெலோ எஃபெக்ட் எப்படி இருக்க போகுது, அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தயார் பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு நல்ல குணம் இருக்கிறனால அவர் முழுவதும் நல்ல மனிதர் அல்ல. ஒரே ஒரு தவறான குணம் இருக்கிறனால நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் முழுவதும் தவறானவரும் இல்லை. அதனால நீங்கள் இதுக்கு பிறகு யாரையாவது பார்த்தா அவங்களுடைய ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காதீங்க. நம்ம யாரையும் மதிப்பிட தேவையில்லைங்க. நம்மளை கரெக்டாக வச்சுக்கிட்டோமா இருந்தாலே போதும். மனிதர்களை மதிப்பிடாதீர்கள், அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள்.